இங்க ஒரு பொண்ணு தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட கத்தியால குத்துறா, ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. சூப்பு குடிக்கும் போது ஹை வோல்டேஜ் கரண்ட் குடுக்குறா, வாயில இருந்து புகை வருது, ஆனா இவளுக்கு ஒண்ணுமே ஆகல. இத பார்த்துட்டு இப்ப பயங்கரமா ஷாக் ஆயிட்டு அப்படியே அவளை கூட்டிட்டு போயிட்டு மலை எஜ்ஜில நிக்க வச்சு விஷம் கலந்த ஒரு பழத்தை குடுக்குறா. அதை சாப்பிட்டாலும் ஒண்ணு ஆகல. கடுப்பாயிட்டு புடிச்சு கீழே தள்ளி விட்டுறா. அப்புறமா ஒரு கேம்ப் ஃபயரை போட்டு அவளை சக்சஸ்ஃபுல்லா சாகடிச்சேன்னு சொல்லிட்டு சந்தோஷமா கத்துறா. ஆனா அடுத்த செகண்டே அவ பின்னாடி வந்து நிக்கிறா. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 3000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ராஜா அவங்க ஊர் கிராமத்துல இருக்கவங்களை கடத்தி சாகா வரம் கொடுக்கிற தண்ணீர்னு இவங்க வாயில வலுக்கட்டாயமா ஊத்தி விடுறாரு. இத குடிச்சதும் இதோட பவர் தாங்க முடியாம எல்லாம் கீழே வந்து செத்து போறாங்க. இங்க இவ ஒரு மிகப்பெரிய வாரியரா இருப்பா. இந்த நியாயத்தை தட்டி கேட்க போன இவளையும் புடிச்சு வாயில ஊத்தி விட்டுறாங்க. செத்துருவான்னு சொல்லி பார்த்தா இவ உடம்புல அந்த இம்மார்டல் சீரம் வேலை செஞ்சு இப்ப இவளுக்கு சாகா வரம் கிடைச்சிருது. அதுக்கப்புறமா அந்த ராஜாவை கொண்டுட்டு அவன் சிறை பிடிச்சு வச்சிருந்த எல்லா குழந்தைங்களையும் காப்பாத்துறா. இப்ப இந்த குழந்தைங்க எல்லாம் எங்க உயிரை காப்பாத்தினதுக்காக உங்களுக்கு பரம்பரையா நாங்க பண்ணிவிட செய்வோம்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்றாங்க. அப்படியே இப்ப 3000 வருஷம் கழிச்சு பார்த்தா குட்டி வயசுல இருந்து இவங்களுக்கு சர்வ் பண்ணி இப்ப இவருக்கே ரொம்ப வயசாகி போயிடுச்சு. இதுக்கப்புறம் என்னால சுத்தமா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாத்தா இவரோட பேத்தி லூனாவை கூட்டு வந்து இதுக்கப்புறம் உங்களை இவதான் பாத்துக்க போறான்னு சொல்லிட்டு இன்ட்ரோ பண்றாரு. என்னதான் உங்களுக்கு இம்மார்டல் பவர் இருந்தாலும் கொஞ்ச நாள்லயே இவங்க ரொம்ப நல்லா பேசி அக்கா தங்கச்சி மாதிரி ஆயிடுறாங்க. லூனா இப்பதான் சும்மா இல்லாம இவங்க உண்மையாவே சாக மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டெஸ்ட் எல்லாம் பண்ணி பாக்குறா. அதுக்கப்புறமா தான் இவங்களுக்கே உண்மை புரியுது இவங்க சாக மாட்டாங்கன்னு. ஒரு நாள் லூனாவை ஒரு குரூப் கடத்தி கொண்டு போயிட்டு நீ சர்வ் பண்றல ஒரு லேடிக்கு அந்த லேடி மட்டும் எப்படி இவ்வளவு வருஷம் உயிரோட இருக்காங்க உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு இவ்வளவு மிரட்டுறாங்க. ஏன் உயிர் போனாலும் போட்டோம், ஆனா அவங்கள பத்தி எதனா சீக்ரெட் சொல்லி அவங்களுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு அந்த கிட்னாப்பர்ஸ் வச்சிருந்த கத்தியை வச்சு இவளே கழுத்து அறுத்துக்கிறா. இப்ப இதை பார்த்த இந்த லேடி பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு அங்க வந்து எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு லூனாவை அப்படியே மடியில படுக்க வச்சு இவங்களோட ரத்தத்தை யூஸ் பண்ணி அவ காதுக்கு பின்னாடி ஒரு மார்க்க போட்டுட்டு அடுத்த ஜென்மத்துல நான் உன்னை கண்டிப்பா கண்டுபிடிப்பான்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்றாங்க. இப்ப இவ்வளவு 100 வருஷமா தேடிட்டு இருக்கா. அந்த லூனான்ற பொண்ணு சுத்தமா கிடைக்கவே இல்ல. இவ மறுபிறவி எடுப்பாளா இல்லையான்னு சொல்லிட்டு இவங்களுக்கே சந்தேகம் ஆயிடுது. அப்ப ஒரு யங் மாங்க் வந்துட்டு எங்க மாஸ்டருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு, லூனா திரும்பி வருவான்ற விஷயத்த சொன்னதா இவன் சொல்றான். ஆனா இவங்க மாஸ்டர் இப்ப படுத்த படுக்கை ஆயிட்டதால அவர் சாகிறதுக்குள்ள மத்த விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு கார் எடுத்துக்கிட்டு வேகமா அவர் இருக்கிற டெம்பிளுக்கு போறான். போற வழியில ஒரு டெலிவரி கேர்ள் மேல வேற இச்சிடுறாளா. லைட்டா தான் இடிச்சிடுறா. ஆனா கொஞ்சம் காசு இப்ப கொடுத்ததும் எனக்கு கால் வலிக்குது, கை உடைஞ்சு போச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஆக்டிங்க போடுறான். சரி பணத்துக்கு தான் இந்த பொண்ணு இப்படி பண்றா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா காசை தூவி விட்டுட்டு இங்க இருந்து போயிடுறாங்க. ஆனா இந்த டெலிவரி கேர்ள் இப்ப இந்த காசை வச்சு என்ன பண்றான்னா இவ கூட வேலை பாக்குற இவ ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும், அதுக்கு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த காசை கொடுத்து ஹெல்ப் பண்றா. இங்க இந்த லேடி இப்ப வேகமா டெம்பிளுக்கு வந்து பார்த்தா மாஸ்டர் இப்பதான் மண்டையை போட்டாரு, கொஞ்சம் சீக்கிரமா நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப அந்த டெலிவரி பொண்ணு மேல செம்ம கடுப்பாயிடுறாங்க. ஏன்னா அவங்க லேட் பண்ணதாலதான் இங்க இவரை பார்க்க முடியாம போச்சுன்னு. ஆனா அந்த டெலிவரி கேர்ளோட காதுக்கு பின்னாடி பார்த்தா இவங்க போட்ட அந்த பர்த் மார்க் அப்படியே இருக்கு. அப்ப இவ தான் லூனாவா திரும்ப பிறந்திருக்கா. ஆனா இந்த லைஃப்ல லூனா ரொம்பவே கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலில பிறந்திருக்கா. இவளை அபார்ட் பண்ணிலாம் தான் பாத்துருப்பாங்க. ஆனா எப்படியோ பிறந்து இப்ப 18 வயசு ஆனதும் இவளோட தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா, அதுக்கு $20,000 கிட்ட தேவைப்படுதுன்னு ஒரு வயசான தாத்தாவை கல்யாணம் பண்ணிக்கோ, அவர் $20,000 கொடுக்கறதா சொல்றாருன்னு சொல்லிட்டு இவளை ஃபோர்ஸ் பண்றாங்க. இப்ப இந்த பொண்ணோட அப்பா வந்துட்டு ஒரு மியூசியம்ல வேலை